ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். ஒரு குட்டி ஒரு ரெக்குயர்மெண்ட் வீடியோ, சரியா? ஸோ பேசிக்காக டைட்டில் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்துட்டு நிறைய தேவைகள் இருக்குது. தேவைகள் இந்த சென்ஸ், ஒரு ட்ரெயின்டான நல்ல ஒரு சப்ஜெக்டில் ஒரு நீஷையில் நல்லா ஸ்கில்டாக இருக்கக்கூடிய ஆட்கள், சரியா? நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஜ் பாராக இருந்தீங்க. எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு சார், எனக்கு அடுத்து வேறு ஏதோ ஃபீல்டுக்கு போகணும், இல்லை வேறு ஏதோ வேலைக்கு போகணும், அதுக்கு நடுவில் எனக்கு கொஞ்சம் ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒர்க் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். abith.j5 abith.j5@gmail.com. சரியா? உங்கள் ரெஸ்யூமோட அனுப்புங்க. தயவு செஞ்சு வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை சார், ஏதாவது ஒரு வேலை அப்படி சொல்லாதீங்க. எங்கேனாலுமே அப்படி இது பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு எதில் உங்களுக்கு ஸ்கில்டு இருக்குது, நமக்கு வீடியோ எடிட்டிங்க்கு ஆள் வேணும், சரியா? ரெஸ்யூம் வந்துக்கிட்டே தான் இருக்குது, பட் இது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடிட்டிங்க்கு நம்மளுக்கு ஆள் வேணும், நம்மளுடைய இன்னொரு சேனலை பார்க்குறக்கு. அப்புறம் ரீசனிங் டீம் ஓகே, எனக்கு குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ். ரீசனிங் இருந்தாலும் பரவாயில்ல, பட் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷில் உங்களால் கொஸ்டின் க்ரியேட் பண்ண முடியும், இல்லை கொஸ்டின் வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதுங்க. இங்கே டீச் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, சரியா? பட் வர்ற மைண்ட் செட் எப்படின்னா, நம்ம ப்ராப்பராக வேலை பார்க்கணும். நம்ம பண்ணுற வேலை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தும். நம்ம தப்பு பண்ணால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் வரணும், சரியா? எனக்கு புரியுது உங்கள் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், சம்பளம் எல்லாமே. சம்பளம் வந்துட்டு நம்மளோட ஒரு இஷ்யூவாக ஆகாது, சரியா? ஆனால் நான் வருவேன், நான் இருக்கிறதுல கம்மியாக தான் வேலை பார்ப்பேன், எனக்கு அதிக சம்பளம் வேணும் அப்படின்னா அது செட் ஆகாது. அது இங்கே இல்லை, அது எங்கேயுமே செட் ஆகாது, சரிங்களா? நீங்கள் வந்து உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள், சின்சியராக பாருங்கள். பண்ணுற வேலை தெளிவாக கிளியராக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய நேரம் வேலை பார்க்கணும்லாம் கிடையாது. நம்ம டீம் வந்து எப்படின்னா பெருசு, சரிங்களா? பெருசு. ஏன் நம்ம பெருசாக வச்சுருக்கேன்? இன்டென்ஷனாக பெருசாக தான் வச்சுருக்கோம். ஏன் பெருசாக வச்சுருக்கோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வேலையை பிடிச்சு கொடுக்கணும், எல்லாரும் அதே நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் வீடியோ எடிட்டர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லலாம். குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே நமக்கு மென்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே நமக்கு கொஸ்டின் கிரியேட் பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க, கொஸ்டின் வெரிஃபை பண்ணுறவங்க தேவைப்படுறாங்க, நல்ல ஒரு டீம் மேனேஜர்ஸ் தேவைப்படுறாங்க. நீங்கள் ஏற்கனவே ரெஸ்யூம் அனுப்பியிருந்தீங்கனாலும் திருப்பி அந்த ரெஸ்யூமை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இது இந்த ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசாக ஒரு 10-15 பேருக்கு தேவைப்படுறாங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். நமக்கு ஓகே. எனக்கு வந்துட்டு சும்மா ஏதோ நேம் சேக்கு ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்றத விட எனக்கு இவங்க நல்லா ஸ்கில்டாக இருக்காங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க, நல்ல ஸ்கில்டாக இருக்காங்கனால எத்தனை பேர்னாலும் நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. பேங்கிங் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் ரெஸ்யூம் ஆயிரும், எடிட்டோரியல் வீடியோ போட்டுருவேன், பெய்டு பேட்சுக்கான லைவும் வந்துடும். வழக்கம் போல் நம்ம கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிருவோம். டெஸ்ட் பேட்சுக்கு வந்துட்டு நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம், வெப்சைட்டில் இருக்கும். 1200 தான் வச்சுருக்கோம். 4 சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து கிளாஸு, டெஸ்ட்டு எல்லாம் உங்களால் டெஸ்ட்டு போட்டு முடிக்க முடியாது, அவ்வளோ டெஸ்ட் இருக்கும், அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இன்னொரு விஷயம், எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க மார்க் அனாலிசிஸ்க்கு. இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்றேன், சரி? இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் உங்கள் மார்க் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஷெட்யூலையும் அனுப்புங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட்டு, அப்புறம் ஸ்லாட்டு, 2 ஸ்லாட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வருதான்னு நான் பார்க்கணும். ஸோ அதை கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடுங்க. நிறைய பேர் வந்துட்டு நான் கன்னியூ பண்ணலாமா வேண்டாமா அதெல்லாம் நீங்கள் 7 மெயின்ஸ் 8 மெயின்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் தான் யோசிக்கணும். நிறைய பேர் நீங்கள் 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க. அப்போல்லாம் கிடையாதுமா, ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் பேங்க் எக்ஸாம்னு வந்துட்டீங்கன்னா 3 வருஷம் கண்டிப்பாக ஆகுமா. நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது 3 வருஷம் கண்டிப்பாக ஆகும். எனக்கு புரியுது, 3 வருஷம் கொடுக்க மாட்டாங்க, யார் வீட்லேயும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு டிகிரி மாதிரி தான்மா, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி மாதிரி தான், சரியா?
உங்கள் வீட்டில் கேளுங்க, 1 டிகிரி படித்தா வேலை கிடைக்குமா, 2 டிகிரி படித்தா வேலை கிடைக்குமானா 2 டிகிரி படித்தா வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 2வது டிகிரி. இதுதான் இந்த 2வது டிகிரி. சரியா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. டைம் ஆகும், 7-8 மெயின்ஸ் ஆகும். சில பேருக்குலாம் 2-3 மெயின்ஸில் வராது. 5-6 மெயின்ஸுக்கு அப்புறம் பயங்கரமாக மார்க்கு ஷூட்டப் ஆகி மேலே போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு நீங்கள் குவிட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிங்க. முதல்ல நீங்கள் அந்த தாட்டுக்குள்ளே போகக்கூடாதுமா. நீங்கள் 100% போட்டு பயங்கர எஃபர்ட் போட்டு வெக்ஸ் ஆனால் வந்து அந்த தாட்டுக்கு போகணும். நீங்கள் எப்படி தெரியுங்களா, நீங்கள் லீவ் டைமில் படிக்க மாட்டீங்க. எனக்கெலாம் வரதெல்லாம் பார்த்தா அவங்க சொல்கிற ஷெட்யூலையும் அவங்க சொல்கிற டைமையும் பார்த்தா இப்படி படித்தா எப்படி பாஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் பேசுகிறது. ஸோ அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நம்மளே ஃபுல் எஃபர்ட் போடாமல் நம்மளுடைய ஃபுல் கெப்பாசிட்டியே நம்மளுக்கு தெரியாது. ஃபுல் கெப்பாசிட்டி தெரியாமல் நம்மளுக்கு இது கிளியர் ஆகுமா ஆகலான்லாம் தெரியாது. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க, பார்த்துக்கிடலாம். சரியா? என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ. ரெஸ்யூம் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளுடைய வெப்சைட்டுங்க பாருங்க, மெயில் ஐடிக்கு அனுப்பி விடுங்க. abith.j5@gmail.com. சீரியஸாக இருந்தீங்கன்னா அனுப்பி விடுங்க. 2 hours ஒர்க்கு தான் இருக்கும். டெய்லி ஹார்ட்லி 2 hours ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ சீரியஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனுப்பி விடுங்க. தேங்க்யூ.